அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்திலே குரு. இந்த 12 ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் தான் சூப்பர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில சனி, ஓடிட்டவனுக்கு 9ல குருன்னுவாங்க. 9ஆம் இடத்துல குரு. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கிய குருன்னு சொல்லுவார். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களை தேடி தேடி வரும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி மண்டலத்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசி மண்டலத்தை பார்த்து, உங்க ராசி மண்டலத்துக்கு 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேக ஆரோக்கியங்கள் நல்லா வலுப்படும். நீங்க சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பு, பேர், புகழ், ஒரு பெரிய மனுஷனுக்கான அந்தஸ்து, தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள், அதேபோல ஒரு தலைமை பண்புகள், தலைமை பதவி, கௌரவங்கள், அந்தஸ்துகள் வந்து சேருது. 3ஆம் இடம் வலுப்படுது. ஒரு யூனியன் லீடர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு லீடர்ஷிப் அந்த மாதிரியான எல்லா விதமும் உங்களுக்கு ஈஸியாக அமையப்போகுது. 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஆக பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தன லாபங்கள் அதிகரிக்கும். 9ஆம் இடத்திலே குரு அமர எல்லா தோஷங்களும் விலகி நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் அமையும். இந்த 9ஆம் இடத்திலே குரு அமைந்தவர்களுக்கு என்னென்னா, மனசு ஒரு மாதிரி அலையும், ஒரு நிலையாக இருக்காது. சித்தர்கள் கோவிலுக்கு சென்று வருவது எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகவேந்திர சுவாமியை கும்பிட்டுவாங்க. வல்லார் கும்பல்லாம். தியானத்துக்கு புத்தரை தியான நிலையிலே புத்தருடைய சிலைகளை வைத்து அங்கே அமர்ந்து நல்ல தியானம் பண்ணுங்க. உடம்பையும் மனசையும் நல்ல சுத்தமாக வச்சுக்குங்க. அதே போல் கடற்கரை சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேளிக்கை கொண்டாட்டங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். தியான நிலையிலே உள்ள மூர்த்திகளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மனசினுடைய கட்டுப்பாடுகள், அதே போல் எதையும் வந்து கற்பனை செய்யக்கூடிய நீங்கள் சற்று தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழப்பமடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு.